இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். சாலையோர வியாபாரிகள் நகராட்சியின் அத்துமீறல்களை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் 30 ஆண்டுகளாக சாலையோர கடைகளை வைத்து சிறு வியாபாரிகள் பிழைப்பு நடத்தி வந்தனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் திடீரென வந்து சாலையோர கடைகளில் இருக்கும் பொருட்களை சூறையாடுதல், பொதுமக்களை விரட்டுதல் போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து அவர்கள் பழைய மற்றும் புதிய மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் தங்கள் வாழ்வாதாரத்தை காத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். நகராட்சி கமிஷனரோ சாலையோர கடைகள் வைக்கக்கூடாது எனவும் வேண்டுமென்றால் நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் கூறியுள்ளார். இதனை அடுத்து சாலையோர வியாபாரிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 27/9/25 நீதிமன்றம் இவர்களுக்கு சாதகமாக சாலையோர கடைகள் வைத்துக் கொள்ளலாம் என சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதை காண்பித்தும் இந்த அளவு சாலையோர வியாபாரிகளுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாததால் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சாலையோர வியாபாரிகளாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் நகர் பேருந்து பகுதியில் பேருந்து கட்டுறதுக்கு முன்னாடியே பழங்காலமாக கிட்டத்தட்ட 20 வருஷமாக வியாபாரம் பார்த்துருந்த சாலையோர வியாபாரிகளாக முதியோர்களும் அந்த இதுகளாக இருக்காங்க. வாழ்வாதாரம் இழந்து போய் இன்றைக்கி நிற்கிறாங்க. ஏற்கனவே கடந்த முறையுமே வந்து இதே மாதிரி அவங்க வந்து இப்போ புது பேருந்து நிலையம் கட்டினோன்னு உள்ளே விடுறதா சொல்லிட்டு அவங்ககிட்ட வரி வசூல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரசீது கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான இந்த இடத்துக்கு புதிய பேருந்து நிலைய பகுதின்னு சொல்லியே போட்டு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. கொடுத்தும் கூட மறுபடியும் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட உடனே அக்டோபர் மாதம் திறக்கிறாங்க. திறக்கப்பட்ட உடனே உள்ள அனுமதிக்கப்படலை. அது சம்மந்தமாக பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்கோம். இருந்தாலுமே அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வேணும்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த இப்போ 27 மார்ச் தானே 4வது மாதத்தில் வந்து உயர் நீதிமன்றத்திலேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்காது. தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளை துன்புறுத்தக்கூடாது, அவங்க போட்ட இடத்துலையே போடணும். 2014 சாலையோர வியாபாரிகளுக்கான சட்டத்தை அமல்படுத்த வேணும்னு சொல்லி தீர்ப்பில் பக்காவாக கொடுத்துருக்காங்க. காவல்துறை உதவியுடனும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் கடை போடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தீர்ப்பு வந்துமே இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதமாகவும் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் பலமுறை முறையிட்டுட்டோம். இங்கே நகராட்சி ஆணையர்கிட்டையும் பேசிட்டோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இது வரைக்கும் செய்தி சாய்க்கலை. வந்திருக்கிற மாவட்ட ஆட்சியர் ஒரு சரியான நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலுமே கடந்த முறை சந்திக்கும் போது 2 நாளில் சரி செய்யப்படும் சொன்னார். ஒரு 8 நாள் கழித்து திருவழியும் சந்தித்தோம். இந்த ஒரு நாளில் சரியாயிருன்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இவங்களுடைய வாழ்வாதாரம் பூரா தெருவில் கிடக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஆணையாளர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பொருள்களை பூராமே சூறையாடுற தன்மையில் வந்து வண்டி நகராட்சி வண்டிகளை வச்சு அள்ளிட்டு போகிறாங்க. இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ வந்து கோர்ட்டு உத்தரவை அமல்படுத்த வேணும். உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு ஒரே நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கு. சாலையோர வியாபாரி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். மறுபடியும் அந்த இடத்துல கடை போடுறதுக்கு அவங்களை அனுமதிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. சட்டத்தை மதிக்க வேண்டியவங்களை சட்டத்தை மதிக்கல, மீறி அவங்களுக்கு இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. செயலாளர் முத்து விஜயன்.